மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம யூனிட் 6ல் இப்போ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு என்ன தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், சரிங்களா? ஸோ அதான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு யார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா வேலு நாச்சியார் பற்றி தான். ஆனால் நம்ம பாளையக்காரர் ரிவோல்ட்லேயே நம்ம அதை பார்த்துட்டோம். ஸோ அதை பார்க்காதவங்க பாளையக்காரர் ரிவோல்ட்டில் போய் பாருங்கள், சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வேலு நாச்சியார் பற்றி ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ அதனால் தெரியாத தகவல் மட்டும் நான் உங்களுக்கு இருந்தால் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ அவங்க ராமநாதபுரத்தில் தான் பிறந்தாங்க. 1730 அது எப்போ பிறந்திருக்காங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. 1730 ஜனவரி 3 பிறந்திருக்காங்க. 1796 இறந்துருக்காங்க டிசம்பர் 25. ராமநாதபுரத்தில் அப்பாவோட பேர் என்னது? ஸோ அப்பாவோட பேர் செல்லமுத்து சேதுபதி. இன்னும் ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி, ஓகேவா? அம்மா பேர் முத்தாள் நாச்சியார் அப்படிங்கிறது. ஹஸ்பண்ட் நேம் முத்து வடுகநாதர். இன்னும் ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா முத்து வடுகநாத பெரிய உடைய தேவர் அப்படிங்கிறது தான். ஸோ இவங்களுக்கு மகள் இருக்காங்க, வேலச்சி நாச்சியார். சில இடங்களில் வெள்ளச்சி நாச்சியார் அப்படின்னு குறிப்பிடப்படுறாங்க, ஓகேவா? ஸோ வேலு நாச்சியார் பற்றி மட்டுமே பாருங்கள். ஸோ இவங்களுக்கு சிலம்பம், வளரி இதெல்லாம் தெரியும். அது மட்டும் இல்லாமல் போர்க்கலைகள் இதெல்லாமும் அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஒரு அரச இளவரசி அப்படிங்கிறதுனால, ஓகேவா? ஸோ இவங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் தவிர வேறு என்ன மொழிகள் என்னென்ன தெரியும்னு பாருங்கள். பிரெஞ்சு, ஆங்கிலம், உருது தெரியும், ஓகேவா? ஸோ அடுத்து இவங்க சிவகங்கையோடைய குயினா, அதாவது ராணியாக எத்தனை வருஷம் ஆட்சி புரிஞ்சிருக்காங்கன்னா, இவங்களுடைய ஹஸ்பண்ட் 1772 என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, காளையர் கோயில் போர்னால இறந்துருப்பாங்க, ஓகேவா? அவங்க பிரிட்டிஷோட சார்பாக பான்ஜோர் இவர் என்ன பண்ணியிருந்திருப்பார், சண்டை போட்டு வந்திருப்பார். ஸோ அதனால் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, பிரிட்டிஷ் அவங்க காளையர் கோயில் போரில் முத்துவடுகநாதர் கொண்டிருப்பாங்க. அதனால் அவர் இறந்ததுக்கப்புறம் வேலு நாச்சியார் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஒரு 8 வருஷம் என்ன பண்ணுவாங்க, திண்டுக்கல்ல போய் பதுங்கியிருந்து திண்டுக்கல் கூட்டமைப்பில் இருக்கக்கூடியவங்களோட உதவி, கோபாலநாயக்கருடைய உதவி, மருது சகோதரர்களுடைய உதவி, அது மட்டும் இல்லாமல் ஹைதர் அலியோட உதவினால் ஹைதர் அலி என்ன பண்ணுவாங்க, 5000 குதிரைப்படை 5000 காலாப்படையை கொடுப்பாங்க. ஸோ அவங்க ஹைதர் அலி தன்னோட எந்த இடத்துல இருந்துன்னா தன்னோட திண்டுக்கல் படைப்பிரிவில் சையது அப்படிங்கிற ஒருத்தரை பொறுப்பேற்றிருப்பாங்க, சரிங்களா? இராணுவத்தினுடைய தலைவர் அவர் சையது. திண்டுக்கல்ல ஹைதர் அலியோடைய படைப்பிரிவு இருக்கும். அதுலேருந்து 5000 குதிரைப்படை 5000 காலாப்படை கொடுத்துருப்பாங்க. அப்போ இவங்க இது எல்லாமே சேர்ந்து இப்போ தான் போய் பிரிட்டிஷ் அவங்க வீழ்த்துறாங்க. 1780 வீழ்த்துறாங்க. அப்போ வீழ்த்தினதுக்கப்புறம் 1780 90 வரைக்கும் அவங்க ஆட்சியில் இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க பதவியிலேருந்து விலகிடுறாங்க. 1796 தான் ஆனால் இறக்குறாங்க, ஓகேவா? பட் இந்த குறிப்பிட்ட கேப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா, வேலச்சி அல்லது வெள்ளச்சி நாச்சியாரை மருது சகோதரர்கள் அவங்கள பதவி ஏற்றிட்டு இவங்க அமைச்சர்களாக பொறுப்பேற்கிறாங்க. மருது சகோதரர்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கடுத்து தான் வேலச்சி நாச்சியாருக்கு அப்புறமா தான் என்ன பண்ணுறாங்கன்னா, மருது பிரதர்ஸ் அவங்க ஆட்சியை சிவகங்கையில் ஆரம்பிப்பாங்க. ஸோ இவங்களை பற்றி கேட்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயருக்கு எதிராக போராடிய முதல் பெண்மணி யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது வேலு நாச்சியார் தான், அது நமக்கு தெரியும், சரிங்களா? ஸோ அடுத்து கோபாலநாயக்கர் அப்புறம் ஹைதர் அலி 1790 ஆங்கிலேயருக்கு எதிராக சண்டையிட்டு வெற்றி பெற்றதுனால பெற்றிருக்காங்க, சரிங்களா? ஸோ இவங்க அதனால எப்படி அழைக்கப்படுறாங்கன்னு பாருங்கள். வீரமங்கை வேலு நாச்சியார் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. வீரமங்கை வேலு நாச்சியார். ஸோ இவங்களுக்கு அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க. இதுவும் முக்கியமான கொஷின். ஒவ்வொரு தலைவர்களுக்கும் எப்போ அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப கேட்கக்கூடிய கொஷின் தான் இப்போலாம். ஸோ அதனால் 2008 அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க. டிசம்பர் 31. அவங்க இறந்தது எப்போ, 1796 டிசம்பர் 25. ஸோ டிசம்பர் 31 அவங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இதே இதில் பாருங்களேன். ஸோ இதே இதில் பாருங்கள், அஞ்சலை அம்மான்னு சொல்லிட்டு இருக்குது. எதுக்குன்னா இவங்களை பற்றிலாம் நம்ம பார்ப்போம். ஸோ அதே இந்த பேஜ்லேயே ரைட் சைட் பாருங்கள், தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என்று அழைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி இவங்களை, அதாவது அஞ்சலை அம்மால காந்தி தென்னிந்தியாவின் ஜான்சி ராணின்னு அழைப்பாராம், சரிங்களா? இப்போ நான் வேலு நாச்சியார் தானே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, பொதுவாக தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டால் அது வேலு நாச்சியார்ப்பா. ஏன்னா
ஆனால் வந்து ஜான்சி ராணிக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்கன்னா வேலு நாச்சியார் ஒரு மிகப்பெரிய போர் வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக பண்ணியிருக்காங்க. ஆனாலும் மக்கள் மத்தியில் பொதுவாக தெரிகிறது யார் தான்? ராணி லக்ஷ்மி பாய் தான். ஓகேவா? ஸோ ஜான்சியினுடைய ராணி ஜான்சி ராணி. ஓகேவா? அதனால் பொதுவாக வந்து அந்த ஜான்சி ராணி போல் தமிழகத்தில் யார், தென்னிந்தியாவின் ஜான்சி ராணின்னு யாருன்னு கேட்டால் வேலு நாச்சியார்னு நீங்கள் எழுதணும். இதே காந்தி யார் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணின்னு அழைச்சாங்கன்னு கேட்டால் அது அஞ்சலை அம்மாள். சரிங்களா? ஸோ தமிழகத்தில் பெண்களுடைய பங்கு கண்டிப்பாக வந்துடும். ஒன்று உங்களுக்கு மேக்சிமம் எதுலன்னு தெரியுமா கேட்பாங்க? ஒன்று முத்துலட்சுமி அம்மையார், இல்லாட்டி வேலு நாச்சியார். வேலூர் ரிவார்ட்லையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? வேலு நாச்சியார். ஸோ அடுத்து 2 கொஸ்டினாவது கேட்க கூட வாய்ப்பு இருக்குது. முத்துலட்சுமி அம்மையார், வேலு நாச்சியார், தில்லையாடி வள்ளியம்மை, அடுத்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், அஞ்சலை அம்மாள், அம்புஜத்தம்மாள். இவங்களை பற்றிலாம் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்களாம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து பார்க்கலாம் இவங்களுக்கு எப்போ அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யார் அப்படின்னா இதுக்கப்புறம் நமக்கு முத்துலட்சுமி அம்மையார் தான். ஸோ அதனால் அவங்கள பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ மற்றவங்களெல்லாம் அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், முத்துலட்சுமி அம்மையார் பற்றி பாருங்கள். எங்கே பிறந்திருக்காங்க? புதுக்கோட்டையில் பிறந்திருக்காங்க. இது முதற்கொண்டு கேட்குறாங்க. புதுக்கோட்டையில் பிறந்திருக்காங்க. 1968 பிறந்திருக்காங்க. ஜூலை 22 1968 ஜூலை 22 பிறந்திருக்காங்க. சாரிம்மா, புதுக்கோட்டையில் பிறந்திருக்காங்க. 1886 ஜூலை 30 பிறந்திருக்காங்க. 1968 ஜூலை 22 இறந்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அவங்களுடைய தந்தையோட பேர் பாருங்க, எஸ் ராமசாமி ஐயர். தாயோட பேர் பாருங்க, சந்திரம்மாள். ஓகேவா? ஸோ சந்திரம்மாள் வந்து ஒரு தேவதாசியாக அவங்கள தள்ளப்பட்டுட்டாங்க அந்த நிலைமைக்கு. ஓகேவா? ஸோ அதுலேருந்து மீண்டு வந்தவங்க தான் இந்த சந்திராம்பாள். அதனால தான் அம்மாவோட கஷ்டத்தை வந்து அது போல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, தேவதாசி முறையை ஒழிக்கிறதுக்கு அவங்க வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆனதுக்கப்புறமா மசோதா கொண்டு வந்திருப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அது சட்டமாகவும் ஆக்கப்பட்டிருக்கும். 1930 மசோதா கொண்டு வந்திருப்பாங்க நீதி கட்சி சார்பாக. லேட்டராக நீதி கட்சியெலாம் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமாவும் 1947 நமக்கு சுதந்திரம் பெற்றதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, தேவதாசி ஒழிப்பு முறை சட்டம் வந்திருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. பாருங்கள், இந்தியாவில் மருத்துவத்தில் பட்டம் பெற்ற முதல் பெண் இவங்க தான். ஸோ உங்களோட கணவன் பாருங்கள், கணவன் பேர் வந்து சுந்தர ரெட்டி. கணவன் பேர் சுந்தர ரெட்டி. இந்தியாவில் மருத்துவத்தில் பட்டம் பெற்ற முதல் பெண் இவங்க தான். சரிங்களா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின், ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் நிறைய கேட்டிருக்காங்க. அடுத்து இவங்களை பாருங்களேன். இது ஒரு டேட்டா பார்த்துட்டு அப்புறம் சொல்லலாம். 1923 அவரது சகோதரி புற்றுநோயால் இறந்துடுறாங்களாமா. சரிங்களா? ஸோ எல்லாமே வந்து முக்கியமான டேட்டா தான், எதுவுமே வந்து முக்கியம் இல்லாதது கிடையாது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, புற்றுநோய் மருத்துவமனையுமே கட்டுவாங்க. எங்கன்னா சென்னை அடையாறில். சரிங்களா? புற்றுநோய் நிவாரண மருத்துவமனையை, அதை க்யூர் பண்ணுறதுக்கான ஒரு மருத்துவமனையை இவங்க கட்டுவாங்க. ஏன்னா தன்னோட தங்கை வந்து என்ன பண்ணியிருந்திருக்காங்க, புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறந்துடுறாங்க. சரிங்களா? ஸோ அதனால என்ன பண்ணிடுறாங்கன்னா இவங்க இந்த மாதிரி கட்டுறாங்க. அடுத்து பாருங்கள், இவர் மருத்துவத்தில் மட்டுமல்லாமல் அரசியல் மற்றும் சமூக சீர்திருத்தங்கள்லேயும் ஆர்வமாக இருந்திருக்காங்க. கரெக்டு தான், அரசியலையும் இருந்திருக்காங்க. சமூக சீர்திருத்தம்னா ஃபஸ்ட்டு தேவதாசி ஒழிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சமூக ரீதியானதான் பேச்சு கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பார்க்கலாம். ஸோ இவங்க புற்றுநோய் நிவாரண மருத்துவமனையை எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை அடையாறில் தொடங்கியிருக்காங்க. ஸோ எப்போ தொடங்கியிருக்காங்கன்னா 1949. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, முத்துலட்சுமி அம்மையாரால் புற்றுநோய் மருத்துவமனை தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்பாங்க. மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1949. அடுத்து இந்த சென்னை அடையாறில் புற்றுநோய் நிறுவனத்துக்கு யார் அடிக்கல் நாட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ ஃபவுண்டேஷன் ஃபங்க்ஷனுக்கு யார் வந்து தொடங்கி வச்சது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்டித ஜவஹர்லால் நேரு. சரிங்களா? இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாருங்கள், தேவதாசி முறை கொடூரமான நடைமுறையை அகற்றுவதற்கான காரணத்திற்காக அவள் தன்னை அர்ப்பணித்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு முத்துலட்சுமி அம்மையாரை பற்றி காந்திஜி தனிப்பட்ட முறையில் பாராட்டியிருக்காங்களாம். சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், காந்தி முத்துலட்சுமி அம்மையாரை பற்றி கொடூரமான நடைமுறையை, அதாவது தேவதாசி முறையை
அகற்றுவதற்கான காரணத்திற்காக தான் அவள் தன்னை அர்ப்பணிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ தன்னை அர்ப்பணிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க காந்தி. ஸோ பாருங்கள், அடுத்த அரசியலில் 1927 தமிழக சட்டமன்றத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டார். ஆக்சுவலாக 26, 27 இந்த 2 26லேயே பரிந்துரைக்கப்பட்டுட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீதி கட்சியில் தான் பெண்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதுவும் யாருன்னா முத்துலட்சுமி அம்மையார் தான். ஸோ இந்த சட்டமன்றத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டார்னு இருக்கு இல்லையா, அது 1927லேயே பரிந்துரைக்கப்பட்டுட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த 2 இயர்லையுமே தான் பரிந்துரைக்கப்பட்டாங்க. இதுக்கு இப்போ ஒரு கட்சி வந்து பரிந்துரைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பிரிட்டிஷ் வந்து சட்டம் கொண்டு வரணும் இல்லையா. ஸோ அது கொண்டு வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1921 இந்தியன் கவுன்சில் ஆக்ட் அப்படிங்கிறது தான். 1921 இந்தியன் கவுன்சில் சட்டம். இதுதான் வந்து என்ன பண்ணியிருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பெண்கள் வந்து சட்டமன்றத்தில் உள்ளே வரலாம் அப்படிங்கிறத ஒரு பர்மிஷன் கொடுத்துருக்கோம். அதன் ரீதியாக தான் 1929 என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, சட்டமன்றத்துக்கு நீதி கட்சி பரிந்துரைத்திருக்கும். சரிங்களா? ஸோ நீதி கட்சி சட்டமன்றத்திற்கு பெண்களை பரிந்துரைக்கப்பட்ட ஆண்டு எதுனா 26லேருந்து 27 வரைக்கும். சரிங்களா? இந்த காலகட்டம் தான். ஸோ இந்த 21 இந்தியன் கவுன்சிலும் எதை பேஸ் பண்ணினா, இப்போ தேர்தலில் போட்டிடுறதுனா 1919 மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தத்தை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஸோ அதில் 2 விஷயம் சொல்லியிருந்திருப்பாங்க. முஸ்லீம்கள் அல்லாத மற்ற எல்லா சிறுபான்மையினருக்கும் தனித்தொகுதி, அப்புறம் இரட்டை ஆட்சி செஞ்சுக்கலாம் நீங்கள், மத்தியில் ஒரு அரசு மாகாணத்தில் ஒரு அரசுன்னு சொல்லிட்டு. அப்போ மாகாணத்தில் ஒரு அரசு நீங்கள் நியமிச்சுக்கலான்னு சொல்லும் போது தான் 1920 தேர்தலில் போட்டிட்டு என்ன பண்ணுறாங்க, நீதி கட்சி வராங்க. போட்டியில் தேர்தலில் வெற்றி பெற்று, சரிங்களா, கிட்டத்தட்ட வந்து 44 இடங்களில் வெற்றி பெறுவாங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட 66 இடங்களில் வெற்றி பெறுவாங்க. 24% கிட்ட அவங்களுக்கு வாக்குறுதி பர்சன்டேஜில் கிடைக்கும். சரிங்களா? வாக்கெடுப்பு கிடைக்கும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த இரட்டை ஆட்சி அப்படிங்கிறத மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் தான் நீதி கட்சி ஆட்சி அமைக்கலான்னு சொல்லுது. அதுக்கப்புறம் பெண்கள் ஆட்சி அந்த சட்டமன்றத்துக்குள்ளே பெண்களும் வரலான்னு சொன்னது 1921 இந்தியன் கவுன்சில் சட்டம். ஓகேவா? அதுக்கப்புறம் நீதி கட்சி எப்போ பெர்மிஷன் கொடுக்குது பெண்கள் வரலான்னா 1926லேருந்து 27 வரைக்கும். அடுத்து பாருங்க, ஓபி ராமசாமி ரெட்டியார் தலைமையிலான காங்கிரஸ் அரசாங்கத்தின் கீழ் மெட்ராஸ் அரசு 1947 தேவதாசி முறையை ஒழிச்சுது. ஸோ அதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது யாரோட கான்ட்ரிபியூஷன்னா நீதி கட்சியோட கான்ட்ரிபியூஷனில். ஓகேவா? அடுத்து பாருங்கள், 1930 மகாத்மா காந்தி சிறையில் அடைக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் மெட்ராஸ் சட்டமன்றத்திலேருந்து விலகிடுறாங்க. யார்? முத்துலட்சுமி அம்மையார். ஓகேவா? ஸோ காந்திஜி என்ன பண்ணிடுறாங்கன்னா 1930 உப்பு சத்தியாகிரகம் பண்ணுறாரு இல்லையா, அதனால அவரை வந்து ஜெயிலில் போட்டதுனால இவங்களுடைய அதாவது எம்எல்சியாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த எம்எல்சி பதவியை, அதாவது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இந்த ஒரு மெம்பரான உறுப்பினர் பதவியை இவங்க ராஜினாமா செய்கிறாங்க. யார்? முத்துலட்சுமி அம்மையார். அடுத்து 1930 பூனேவில் நடந்த அகில இந்திய மகளிர் மாநாட்டிற்கு ஏற்பாடு செஞ்சவங்களும் இவங்க தான், தலைமை தாங்கினதும் இவங்க தான். சரிங்களா? மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அடுத்து 1933லேருந்து 47 வரைக்கும் இந்திய பெண்கள் சங்கத்தின் நிறுவனராக இருந்தவங்க இவங்க தான். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்திய பெண்கள் சங்கத்தினுடைய தலைவியாக இருந்தவங்களும் தலைமை தாங்கினதும் இவங்க தான். ஸோ சில கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு எப்படி கேட்குறாங்கன்னா 1933 1947 தவிர ஸோ மற்ற சமயத்தில் பெண்கள் இந்திய பெண்கள் சங்கத்திற்கு தலைமை தாங்கினது யாருன்னா அது முத்துலட்சுமி அம்மையார்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் 37லேருந்து 47 வரைக்கும் அவங்க வந்து இந்திய பெண்கள் சங்கத்தினுடைய நிறுவராக இருந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் 33 அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்திருக்கலாம். ஸோ சரியாக ஸ்பெசிஃபிக்காக டேட் சொல்லலை இல்லையா. ஸோ 33க்கு முன்னாடி 47க்கு இவங்க பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் இருக்கும் இல்லையா. ஸோ அதை அவங்க சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ 1930 பூனேயில் அகில இந்திய மகளிர் மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்கிறாங்க இவங்க. அதே போல் இது வந்து மோஸ்ட் கேட்டிருக்காங்க நிறைய கொஸ்டின் பேப்பர்லாம். 1930 பூனே அகில இந்திய மகளிர் மாநாடு இங்கே நடைபெற்றது, அது பூனேயில் நடைபெற்றது. அதுக்கு ஏற்பாடு செஞ்சவங்க இவங்க தான், தலைமை தாங்கினது இவங்க தான், கலந்துக்கிட்டது இவங்க தான். சரிங்களா? கலந்து கொண்டவர் யாருன்னு கேட்கலாம், ஏற்பாடு செஞ்சவங்கன்னு கேட்கலாம், இல்லாட்டி தலைமை தாங்கினது யாருன்னு கேட்கலாம். ஓகேவா? அடுத்து பார்க்கலாம் டேட்டா. ஸோ இவங்க மகாராஜா கல்லூரியான ஆண்கள் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்ட முதல் பெண் மாணவியாம். ஸோ
ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் சரிங்களா. மகாராஜா கல்லூரினா அது ஆண்கள் கல்லூரி தான் சரிங்களா, மென்ஸ் காலேஜ் தான். அதில் ஃபஸ்ட்டு அனுமதிக்கப்பட்ட முதல் பெண் மாணவியே இவங்க தானா. ஸோ ஒரே ஒரு பொண்ணாக இருந்து படிச்சிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், சாதனை அது சரிங்களா. அதே போல் 1907 மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியில் முதல் மற்றும் ஒரே பெண் இவங்க தானா. அப்போ மற்றவங்க எல்லாமே பாய்ஸ் அப்படின்னு அர்த்தம், மென்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ அந்த காலத்தில் பெண்களுக்கு கல்வியே ஃபஸ்ட்டு மறுக்கப்படுது இல்லையா, அதை தாண்டி இவங்க படிக்க வந்திருக்காங்க பாருங்கள். 1907 மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியில் பட்டம் பெற்ற முதல் பெண் யாருன்னு கேட்டாலும் சரி, ஒரே பெண் யாருனாலும் அது முத்துலட்சுமி அம்மையார் தான். இதுக்கப்புறம் தான் மற்றவங்களாம் படிக்க வந்திருப்பாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், அரசு மகப்பேறு மற்றும் கண் மருத்துவமனையில் முதல் பெண் அறுவை சிகிச்சையாளராக பணிபுரிந்தவங்க யார், இல்லாட்டி பயிற்சி பெற்றவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுவும் முத்துலட்சுமி அம்மையார் தான் சரிங்களா. அரசு மகப்பேறு மற்றும் கண், இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் முக்கியம்தான். அரசு மகப்பேறு மற்றும் கண் மருத்துவமனையில் முதல் பெண் அறுவை சிகிச்சையாளராக இருந்தது யாருன்னு கேட்டாலும் சரி, அறுவை சிகிச்சை பயிற்சியாளராக இருந்தது யாருன்னு கேட்டாலும் சரி, அது முத்துலட்சுமி அம்மையார் தான். ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர். பொதுவாக தான் அப்படி கேட்பாங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க யாருன்னு கேட்டால் தான் அது ருக்மணி லட்சுமிபதி. ஸோ முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் இவங்க தான். அடுத்து 1954 மாநில சமூக நல ஆலோசனை குழுவின் தலைவராக இருந்தவர் யாருன்னா அதுவும் முத்துலட்சுமி அம்மையார் தான். 1954 என்ன பண்ணியிருக்காங்க, மாநில சமூக நல ஆலோசனை குழுவினுடைய முதல் தலைவராக இருந்திருக்காங்க. அடுத்து சட்டமன்றத்தின் முதல் பெண் துணை தலைவரும் இவங்க தான். நல்லா கவனிச்சுக்கோங்க, முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் மெம்பரும் இவங்க தான். சட்டமன்றத்தின் முதல் பெண் துணை தலைவர் சரிங்களா. ஸோ அப்போ சட்டமன்றத்தினுடைய முதல் பெண் தலைவர் வேறொருத்தங்களாக இருந்திருக்காங்க. முதல் பெண் அதாவது தலைவர் வேறொருத்தங்க அப்படி சொல்லக்கூடாது. சட்டமன்றத்தினுடைய முதல் பெண் துணை தலைவர்னா ஸோ அப்போ தலைவர் பொறுப்பு ஒருத்தங்க இருப்பாங்க, ஒரு ஆண் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய துணை தலைவர் பொறுப்பு இருக்கு இல்லையா, அதில் ஏற்றுக்கொண்ட முதல் பெண்ணாக இவங்க முத்துலட்சுமி அம்மையார் தான் இருந்திருக்காங்க. ஓகேவா. ஸோ அடுத்து பார்க்கலாம். 1937 மெட்ராஸ் கார்ப்பரேஷன் அதனுடைய முதல் மூத்த பெண்மணியும் இவங்க தான். 1937 மெட்ராஸ் கார்ப்பரேஷனுடைய முதல் மூத்த பெண்மணியும் முத்துலட்சுமி அம்மையார் தான். அடுத்து பாருங்க, இவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக எனது அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துலட்சுமி அம்மையார் ஒரு புக் எழுதியிருக்காங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக எனது அனுபவம். அடுத்து 1930 மெட்ராஸில் உள்ள சாந்தோம் அப்படிங்கிற இடத்துல ஔவை இல்லத்தை உருவாக்கியிருக்காங்க. ஔவை இல்லம் எதுக்கான இல்லம்னா அனாதை பெண்களுக்கான ஒரு இல்லம் சரிங்களா. ஸோ இதுவும் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின், நிறைய ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ ஔவை இல்லத்தை நிறுவினது யாருன்னா முத்துலட்சுமி அம்மையார். எந்த இடத்துலனா சென்னையில் இருக்கக்கூடிய சாந்தோம் அப்படிங்கிற இடத்துல, அதாவது இப்போ அடையார், சென்னை அடையாரில். எந்த வருஷம்னு கேட்டால் 1930. மறக்காதீங்க, நிறையா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் இது கேட்டிருக்காங்க. இப்போல்லாம் ஒரு கொஷின் கொடுத்து ஒரு ஆன்சர் கிடையாது. ஒருத்தவங்களை பற்றி ஒரு 4 கூற்று கொடுக்குறாங்க, அது 4மே கரெக்டானு நீங்கள் பார்க்கணும். அதில் 1 2 கரெக்டாக இல்லை 2 3 கரெக்டாக, அந்த மாதிரி ஆப்ஷன் பார்த்து தான் நீங்கள் கொடுக்கணும். அடுத்து பாருங்கள், இவங்களுக்கு 1956 பத்மபூஷன் விருது கொடுத்துருக்காங்க. யார்? முத்துலட்சுமி அம்மையாருக்கு 1956 பத்மபூஷன் விருது கொடுத்துருக்காங்க. அடுத்து இவங்களை சிறப்பிக்கக்கூடிய வகையில் 2019 ஜூலை 30 என்ன பண்ணுறாங்கன்னா, கூகுள் நிறுவனம் இருக்கு இல்லையா, ஸோ கூகுள், ஸோ அது வந்து இவங்களோட 133வது பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய வகையில், அவங்களை சிறப்பிக்கக்கூடிய வகையில் டூடில் உருவாக்கியிருக்காங்க. டூடில்னா அது ஒரு விதமான டிராயிங். நீங்கள் வந்து கூகுளில் போய் போட்டு பாருங்கள் டூடில்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ முத்துலட்சுமி அம்மையாருடைய உருவப்படத்தை டூடில் மாதிரி அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் முத்துலட்சுமி அம்மையாரோட டேட்டாஸ். ஓகேவா. ஸோ அவ்வளோதான். இன்னும் மற்ற பெண்களை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். நன்றி.